கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் பத்தின லேட்டஸ்டான அப்டேட் தான் பார்க்க போறோம். சில முக்கியமான 3 பேர் எஸ்ஆர்எச்ல இருந்து வெளியே வர போறாங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பல பிளேயர்ஸுக்கு இந்த வருஷம் கேம்பெயின் அப்படிங்கிறது சரியா போகல. ஸோ இதுக்கு நடுவில் எஸ்தயாலுடைய அன்அவைலபிலிட்டி கண்டிப்பா ஆர்சிபியில் நெக்ஸ்ட் சீசன் இருக்க மாட்டாரு. அவருக்கு பதிலாக உள்ள வர போறது யாரு, மற்ற டீம்ஸ் யாரா டார்கெட் பண்ண போறாங்க, பெங்களூரு உண்மையாலுமே கிரிக்கெட்டுக்கு அன்சேஃபான ஒரு கிரவுண்டுங்கிற மாதிரி முத்திரை குத்திருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம லேட்டஸ்டா இந்த ட்ரேட் விண்டோ அப்டேட் எல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆர்சிபியை பத்தியும் சைட் பை சைட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல மாற்றமே கிடையாது. அந்த வகையில ஆர்சிபியை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹியரிங் கோர்ட்டுக்கான அந்த ஒரு வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. ஸோ கோர்ட்ல நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்துட்டு அவங்க போற ஹியரிங் தான் ஃபைனல் டிசிஷன். அதுல என்ன சொல்றாங்களோ பேனா இல்ல விளையாட போறாங்களாங்கிறத சொல்ல போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முத்திரை என்ன குத்திருக்காங்க அப்படின்னா கர்நாடக அரசு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஆர்சிபி, அதாவது அந்த சின்னசுவாமி மைதானம் வந்துட்டு அன்சேஃபான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் அந்த மேனேஜ் அப்படிங்கிறது சரியா பண்றது கிடையாது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருந்திருந்தா எல்லாமே நடந்திருக்கும். அந்த இடத்துல விபத்துகள் பார்க்குறோம். அண்ட் ஃபேன்ஸுடைய அட்ராசிட்டிஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அன்சேஃபான ஒரு விஷயம்ங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ். நீங்க ஜஸ்ட் ஐபிஎல்னு கிளிக் பண்ணாலே ஆர்சிபி தான், ஆர்சிபின்னு கிளிக் பண்ணாலே சின்னசுவாமிங்கிற ஹேஷ்டேக் தாங்க ட்ரெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு. சின்னசுவாமி அன்சேஃப்னு சொல்லியிருக்காங்க. விளையாடுறதுக்கு இல்லை, பிளேயர்ஸுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உள்ள மெயின்டெனன்ஸ் நீட்டா இருக்கு. ஆனால் வெளியில ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல அந்த விஷயங்கள் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் புவரா இருக்குங்கிற மாதிரி முத்திரை குத்திருக்காங்க. அதுதான் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, கட் பண்ணிட்டு ட்ரேட் விண்டோ அப்டேட் பார்க்க போவோமா? ட்ரேட் விண்டோ அப்டேட்ல பல பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எர்தாயாலுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. எஃப்ஐஆர் வேற பதிவு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன இருந்தாலுமே நெக்ஸ்ட் சீசன் அவர் இருக்க மாட்டாரு. அவருக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிளேயர் தான் இருக்க போறாரு. சப்போஸ் ஆர்சிபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த சீசன் இல்லைனாலும் அடுத்த சீசன்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு தரமான பிளேயர் வேணும் இல்லையா? ஸோ ஆர்சிபி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண்ணு வச்சுட்டு இருக்கிற ஒரு பிளேயர் முகமது ஷமி. என்னையா சொல்ற, என்ன மாதிரியான ஒரு பவுலர், என்ன மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வேர்ல்டு கப் டைம்ல செம்மையா இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு பவுலர் தான். ஆனால் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் பல பேருக்கு வந்துட்டு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். அந்த வகையில் முகமது ஷமியும் விதிவிலக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எஸ்ஆர்எச் உடைய ஃபிளாப் பிளேயர் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்காரு. இப்படியெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. மேஜிக் 40 45 அசால்ட்டா கொடுத்து இப்போ ஃபிளாப் பிளேயர் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்காரு. நம்பர் 2ல நிதிஷ்குமார் ரெட்டி. அவருக்கு ஒரு செம்மையான சீசனாக இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம். ஆனால் இந்த சீசன் போவாரு. நம்பர் 3 மனோகர் இருக்காரு. நம்பர் 4ல ரொம்ப முக்கியமாக இசான் கிஷன் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எஸ்ஆர்எச்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ எஸ்தயாலுக்கு பதிலாக முகமது ஷமி ஆர்சிபி வருவாரா? இதுதான் கேள்வி. ஏன்னா இந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சோசியல் மீடியாவில் நிறைய போயிட்டு இருக்கு ஷமி வருவாருன்னு சொல்லிட்டு. ஆர்சிபிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உண்மையாலுமே முகமது ஷமி மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் புவி, இன்னொரு பக்கம் ஷமி. உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும். அங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாதவர் இங்க வந்தா பண்ணவா போறாரு அப்படின்னா மேபி ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு பவுலிங் ஆல்ரெடி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ புவி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாரு, ஹேசல்வுட் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாரு. பவுலிங் ப்ரெஷர் கம்மியா இருக்கு. ஸோ அது போக ரொம்ப முக்கியமா ரொமேரியா சப்போர்ட் இடையில 2-3 ஓவர்ஸ் போடலாம். ஸோ லுங்கி எங்கடி யாரை வந்துட்டு ரீடைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது போக நுவான் துஷாரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிட்ல அவர் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணா கூட போதுங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஆர்சிபிக்கு பெஸ்ட் பிக்கா இருக்கும் கைஸ். ஸோ சமயம் எடுத்து மேபி இன்னொரு தடவை அவருக்கு பெட்டர் சான்ஸ் கொடுத்து அவரை வந்துட்டு க்ரூம் பண்ணலாம்னு சொல்லலாம். க்ரூம்னு சொல்லக்கூடாது, ஆல்ரெடி ஒரு சீனியர் பிளேயர் தான். பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு நல்ல கேம்பெயினா அமையும் ஆர்சிபி வந்தா. அது போக அப்படியே கட் பண்ணோம்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே தேவை தான். ஒரு தீபக் ஜகருக்கு பதிலாக அவர் உள்ள கொண்டு வரலாம். இல்லைன்னா வந்துட்டு ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்க. அஸ்வினி குமார், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதுல யாராவது ஒருத்தருக்கு பதிலாக அவர் சப்போர்ட் பண்ணார்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஷமி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவுலிங் யூனிட் போல்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது டெட்லி காம்போவா இருக்கும். ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவனும் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கும். எஸ்பெஷலி சிஎஸ்கே சைட்லேயே வரும்போது அஞ்சுல் கம்போஜ் இருக்காரு. ஸோ அது போக கலீல் அகமது இருக்காரு. ஸோ பவுலிங்கு 10 ரனா இருந்தாலுமே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் இவர் வந்திருந்தார் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இதுக்கு எஸ்ஆர்எச் சம்மதிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபிளாப் பிளேயர் லிஸ்ட்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவரை பெஞ்ச் பண்ணியே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது 10 கோடிக்கு அவரை வச்சுட்டு கம்முன்னு வச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் ஏஜ் ஃபேக்டர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி விட்டுட்டு யங்கா யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ எஸ்ஆர்எச் சைட்ல இருந்து ஃபிளாப் பிளேயர் லிஸ்ட்ல 4 பேர் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஸோ இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, ஷமி, அதுக்கப்புறம் இசான் கிஷன், மனோகர்னுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக இது அப்டேட். ட்ரேட் விண்டோ பொறுத்த வரைக்கும் எஸ்தயால் அடுத்த சீசன் ஆர்சிபியில் இருக்க மாட்டார். அண்ட் பெங்களூரு ஸ்டேடியம் மேலே குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது போக முகமது ஷமி நெக்ஸ்ட் எந்த டீமுக்கு போக போறாரு, அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சோசியல் மீடியாலையும் விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம்.
ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த தடவை ட்ரேட் விண்டோவோட அப்டேட்டை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் wrap பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் முழுக்க டெஸ்ட் மேட்ச் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் தான் ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது யாரெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்காங்கிற அப்டேட்லாம் நமக்கு வரும். மேபி ஆகஸ்ட் 2வது வாரம் 3வது வாரத்தில் வரலாம். ஸோ அப்போ அந்த டைமில் நம்மளாம் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிளேயரை வாங்கணும்னா உங்களுடைய ஃபேவரட் டீம் எது? அந்த டீமுக்கு யாரை வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.